பிருந்தா, ராதிகாவை பாத்தியா? அவன் 2:30 மணிக்கே தலைவலின்னு போயிட்டாளே. ஹலோ ராதிகா, வந்துட்டியா? தலைவலின்னு போய் சொல்லி ஓடி வந்துட்டேன். வெரி குட். மூர்த்தி, இது தவறான வழி இல்லையா? இல்லையே, நேரான வழியில் தானே வந்திருக்கேன். நீ ஒண்ணு, இப்பெல்லாம் சாதனை தான் முக்கியம், அதை அடையிற வழி முக்கியம் இல்ல. என்ன மூர்த்தி இது? அருவருப்பு இல்லாம தெரியுதுங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்தோஷமா இருக்காங்க. சுத்த 10ஆம் பஸ்லியா இருக்கியே. நேத்து உங்களோட ஸ்கூட்டர்ல வந்ததுக்காக வீட்டுல ஒரே கூச்சல். தவளைங்களுக்கு லோட லோட லோடான்னு கத்தத்தான் தெரியும், ஹம்பனவா தெரியும். அந்த சுகுணா பூனை ரொம்ப நல்ல மாதிரி நாடகம் ஆடுறா. அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் போயிடும். மூர்த்தி, விடுங்க. என்ன தைரியம் இருந்தா என்ன தொட்டு தூக்குறீங்க? நான் முதல்லயே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. This is the last time. ஐ எம் சாரி. நான் உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன் நின்று குளிக்கிறவனா குளத்திலே குளிச்சிருக்கலாமே. குளி. இனிமே குளிச்சா ஜலதோஷம் தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சது அது ஒண்ணுதான் போல் இருக்கு. You rock. No, I am cameraman. ஹரி, நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? Really? அது நீ பார்க்க வேணாமா? அதுக்காகத்தான் நான் அவனை போட்டோ எடுக்க சொன்னேன். அவன் என் ஃப்ரெண்ட். சாரி, நிஜமாவே நான் அழகா இருக்கேனா? நாளைக்கு பாரு. மூர்த்தி, நான் கேபரே டான்ஸ் பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்ல? நாளைக்கு சாயங்காலமே காமிக்கிறேன். உனக்கு 3 டைமர்ஸ் தெரியுமா? ஆமா. அங்க வந்துரு. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.